இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மழைக்காலம் வந்தால் தக்காளி விலை கிடுகிடுவென உயர்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த பிரச்சனை தொடர்கதையாக உள்ளது. தக்காளி விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனையே இதற்கு காரணமாக உள்ளது. வேர்பாடல், நூற்புழு உள்ளிட்ட நோய் தாக்குதல்களால் மழைக்காலங்களில் தக்காளி செடியை விவசாயிகளால் காப்பாற்ற முடிவதில்லை. இதனால் உற்பத்தி குறைந்து விலை தாறுமாறாக உயர்ந்து விடுகிறது. இந்த பிரச்சினைக்கு வேளாண் பல்கலைக்கழகத்தின் காய்கறி அறிவியல் துறை ஒரு தீர்வை கண்டுள்ளது. தக்காளியை கத்தரிக்காய் செடியுடன் ஒட்டுக்கட்டி வளர்ப்பதால் வேர்பாடல் நோயிலிருந்து முழுமையாக பாதுகாக்க முடிகிறது. வளமான விளைச்சலும் கிடைக்கிறது. தமிழகத்தின் சில மாவட்டங்களில் இந்த தொழில்நுட்பம் சோதனை செய்யப்பட்டு விவசாயிகள் வெற்றி கண்டுள்ளனர். இந்த தொழில்நுட்பம் குறித்து வேளாண் பல்கலைக்கழக காய்கறி அறிவியல் துறை தலைவர் இந்திராணி விளக்குகிறார். இந்த தக்காளியில் ஒட்டுக்கட்டுற தொழில்நுட்பம், அதை பற்றி தான் பேச போகிறோம். தக்காளியை பொறுத்த வரைக்கும் தக்காளி ரகங்களை பயிரிட்டீங்க அப்படின்னா அது ஒரு 30 டன் வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கொடுக்கும். அதே இந்த வீரிய ஒட்டு ரகங்கள் ஹைபிரிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பயிரிட்டோம் அப்படின்னா நமக்கு 90லேருந்து 100 டன் வரைக்கும் மகசூல் கொடுக்கும். இது ஒரு 4 மாதத்துலேருந்து 5 மாதம் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு பயிர். இந்த பயிரில் நமக்கு முக்கியமான பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னா வேர்வாடல் நோய், அதுக்கப்புறம் நூற்புழு. இது 2 தான் முக்கியமான பிரச்சனைகள். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற அத்தனை விவசாயிகளும் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் இது 2 தான். ஸோ இதுக்கு ஒரு தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அகில இந்திய லெவல்லையும் தமிழ்நாட்டிலையும் இந்த ஒட்டுக்கட்டுற தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை ஒரு 20-30 வருஷமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது முதலாக இந்த காய்கறி அறிவியல் துறையில் 2010ஆம் ஆண்டு இந்த கத்திரியில் ஒட்டுக்கட்டுற தொழில்நுட்பம் வெளியிடப்பட்டது. சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் வெளியிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா அந்த வேர் செடிங்கிறது நம்மளோட சுண்டக்காய், சொலானம் டார்வம்னு சொல்கிற சுண்டக்காயை வேர் செடியாகவும், கத்திரியில் ரகங்களோ இல்லைன்னா வீரிய ஒட்டு ரகங்களோ ஹைபிரிட்ஸ், ஏதாவது கமர்ஷியலாக இருக்கிறது, பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்ட ரகங்கள், இந்த மாதிரி நம்ம அதை மேலே செடியாக வச்சு ஒட்டு கட்டி இந்த தொழில்நுட்பம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணணும். இந்த தக்காளியை பொறுத்த வரைக்கும் மழைக்காலங்களில் ஏன் மகசூல் குறையுது அப்படின்னா, மழைக்காலங்களில் நம்ம அதுக்கு போடுற அந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அது மழையில் லீச் ஆயிரும், தண்ணியில் அடிச்சிட்டு போயிடும். அதனால் அந்த செடியால் அதை எடுத்துக்க முடியாது. அதனால அதில் அந்த பூ விடுற தன்மை குறைஞ்சிரும். அதே நம்ம இந்த ஒட்டுக்கட்டுற தொழில்நுட்பம் பயன்படுத்தும் போது அந்த தக்காளியில் அந்த வேர் செடி இருக்கு இல்லைங்களா, அது ஒரு கத்திரிக்காயை ஒரு வேர் செடியாக யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த கத்திரிக்காய் செடிக்கு, கத்திரிக்காயோட வேருக்கு அந்த மண்ணிலேருந்து உரங்களை எடுத்துக்கிற சத்து அந்த தன்மை அதிகம். அதனால் அந்த உரங்கள் மேலே செடிக்கு கொண்டு அதில் அந்த நம்மளோட அந்த பூக்கள்லாம் விடும். அதனால் நல்ல மகசூலும் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு இதை பேஸாக வச்சு தான் இந்த ஒட்டுக்கட்டுற தொழில்நுட்பம் தக்காளிலையும் கத்திரிலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற வேறு மாநிலங்கள்லேயும் இந்த தொழில்நுட்பம் விவசாயிகளுக்கு தெரிய வந்திருக்கு. இப்போது அவங்க அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. தக்காளியை பொறுத்த வரைக்கும் ரகங்களை பயிரிட்டோம் அப்படின்னா நமக்கு 30 டன் வரைக்கும் மகசூல் கிடைக்கும். அதே மாதிரி வீரிய ஒட்டு ரகங்கள் ஹைபிரிட்ஸு அதை போட்டோம் அப்படின்னா நமக்கு 90லேருந்து 100 டன் வரைக்கும் மகசூல் கிடைக்குங்க. ஆனால் இதே ரகங்களையோ ஹைபிரிட்ஸையோ ரகங்களையோ மழைக்காலத்தில் பயிரிடும்போது அதில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சத்துக்களை உறிஞ்சிக்க முடியாமல் நமக்கு பூவெல்லாம் உதிர்ந்துடும், மலர்றப்போ உதிர்ந்துடும். அதனால நமக்கு மகசூல் கிடைக்காது. அதே இந்த ஒட்டுக்கட்டுதல் தொழில்நுட்பம், கிராஃப்டிங் டெக்னாலஜி, அதை யூஸ் பண்ணும்போது அந்த வேர் செடி உங்களுக்கு அதில் இருக்க சத்துக்கள் நம்ம போடுற அந்த உரங்களை நல்லா எடுத்து கொடுக்கும். மேலே வரைக்கும் கொண்டு செடிக்கு பூ பூக்கிறதுக்கும் காய் காய்க்கிறதுக்கும் உங்களுக்கு அதை எடுத்து கொடுக்கும். அதனால் நம்ம எவ்வளோ மகசூல் அந்த ரகத்துக்குரிய மகசூலை எவ்வளோ எடுக்கணுமோ அவ்வளவும் நம்மளால் எடுக்க முடியும். இந்த கத்திரிக்காய் ஒட்டுக்கட்டுதல் தொழில்நுட்பம் இருக்குது இல்லைங்களா, அதை நாங்கள் சட்டக்கல்புதூர் அப்படிங்கிற இடத்துல, கோயம்புத்தூர் மாவட்டம் சட்டக்கல்புதூர் அப்படிங்கிற இடத்துல பட்டியப்பன் அப்படிங்கிற ஒரு விவசாயியோட ஃபீல்டில் தான் நாங்கள் முதலாக இதை கமர்ஷியலாக கொண்டு போய் ஒரு லார்ஜ் ஸ்கேலில் பெரிய லெவலில் போட்டு அந்த ஊரில் இருக்கிற அந்த மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் எல்லாம் கூப்பிட்டு இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் பாப்புலரைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போது இந்த தொழில்நுட்பம் நிறைய நர்சரியில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பல்கலைக்கழகத்தில் நாங்களும்
அந்த ஒட்டுக்கட்டுற செடியை இப்போ வந்து நாங்கள் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால விவசாயிகள் எங்ககிட்டேருந்து வாங்கிட்டு போய் அவங்களும் அதை பயிர் பண்ணி இது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தகவலை சொல்கிறாங்க. காய்கறி பயிர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒட்டுக்கட்டுதல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசு தான். அதே நம்ம வந்து பழப்பயிர்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுக்கட்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப காலமாக நம்ம மாலை, சப்போட்டாவில், இந்த மாதிரி பலாவில் இதில் வந்து இந்த ஒட்டுக்கட்டுதல் தொழில்நுட்பம் ரொம்ப நாளாக வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். விவசாயிகளுக்கும் இது தெரிஞ்ச தொழில்நுட்பம் தான். ஆனால் நம்ம காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் இந்த கத்திரிக்காயிலையும் தக்காளிலையும் பார்த்தோம் அப்படின்னா அதில் இந்த சுண்டக்காய் இருக்குது இல்லைங்களா, சொலானம் டார்வோம்னு சொல்லுவோம். சுண்டக்காய் செடி நார்மலாக வந்து எல்லார் வீட்டு பின்பக்கத்துலேயும் இருக்கும் கிராமத்துலலாம். முன்னாடி அந்த சுண்டக்காய் செடி வளரும் போது அந்த செடியை பார்த்தோன்னாவே நமக்கு தெரியும் செடி நல்லா பெருசாக ஒரு ஜைஜாண்டிக்காக செடி வந்து இருக்கும். அந்த செடியை தான் நம்ம வந்து வேர் செடியாக பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் அது மேலே கத்திரிக்காயோட நம்ம எந்த ரகம் வேணுமோ அதையும் நம்ம ஒட்டு கட்டலாம். தக்காளி அந்த நாத்தையும் வந்து அதில் ஒட்டு கட்டலாம். ஸோ நாங்கள் இது வரைக்கும் வெளியிட்டிருக்க தொழில்நுட்பம் கத்திரியில் அந்த சுண்டைக்காயை வேர்ச்செடியாக பயன்படுத்தி கத்திரியில் ஒட்டுக்கட்டுதல் தொழில்நுட்பத்தை பல்கலைக்கழகம் மூலமாக வெளியிட்டிருக்கிறோம். இப்போது தக்காளி ஒட்டுக்கட்டுதல் தொழில்நுட்பத்தை கத்திரிக்காயை வேர்ச்செடியாக பயன்படுத்தி தக்காளியை மேல் செடியாக பயன்படுத்தி அந்த ஒட்டுக்கட்டுதல் தொழில்நுட்பத்தில் அதற்கான ஆராய்ச்சி திடலில் தான் நம்ம இப்போ நிற்கிறோம். அதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தொழில்நுட்பம் அகில இந்திய லெவல்லையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த தொழில்நுட்பம் இன்னும் கொஞ்ச நாளில் பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்படும். இந்த கத்திரி ஒட்டுக்கட்டுதல் தொழில்நுட்பம் மூலமாக நம்ம வாங்குற அந்த கத்திரி செடி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கத்திரிக்காயை நம்ம ஒரு 6 மாதம் வரைக்கும் 6 மாத பயிர் கத்திரிக்காய் அதை வந்து நம்ம ஒரு மகசூல் எடுத்ததுக்கப்புறம் இந்த மருதாம்பு முறையில் அந்த செடியை ஒரு அடி வரைக்கும் நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 6 மாதம் அதே செடியை இன்னொரு தடவை நடுறதுக்கு தேவையில்லாமல் அதே செடியை இன்னொரு 6 மாதமும் நம்ம வைக்கலாம். அதுக்கு தேவைப்படுற அந்த உரங்கள், தண்ணீர் அதெல்லாமே கொடுத்தோம் அப்படின்னா இன்னொரு மகசூலும் நம்மளால் எடுக்க முடியும். இன்னொரு 40 டன் அதிகமாக எப்பவும் எடுக்கிறத விட இன்னொரு 40 டன் மகசூல் அதிகமாக கத்திரிக்காயிலேருந்து நம்மளால் எடுக்க முடியும். சில விவசாயிகள் நாங்களே பார்த்துருக்கோம் 2 வருஷம் வரைக்கும் 3 பயிர் வந்து எடுத்துருக்கிற விவசாயிகளை நாங்களே வந்து பார்த்துருக்கோம். காய்கறி பயிர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரே பயிராக போட்டுட்டு வரோம். நம்ம விவசாயிகளை பண்ணுறது என்னென்னா அடுத்தடுத்து தக்காளினா அடுத்தது தக்காளி அந்த மாதிரி போடுவோம். அந்த ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் இடையில என்ன பண்ணணும் அப்படின்னா பசுந்தாள் உரங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டு சனப்பை கொழிஞ்சி அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு அந்த மண் வளத்தை வந்து கொஞ்சம் பாதுகாக்கணும். அதை மடக்கி உழுது மண் வளத்தை கொஞ்சம் பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் அதே இடத்துல போடாமல் கொஞ்சம் வேற ஒரு இடத்துல போட்டோம் அப்படின்னாலும் நம்ம வந்து அந்த மண்ணில் இருக்கிற அந்த நோயை வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். தமிழ்நாடு விவசாயிகளுக்கு ஏற்கனவே இந்த ஒட்டுக்கட்டுற கத்திரி தொழில்நுட்பம் அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்குது. எங்ககிட்டேருந்து விவசாயிகள் ஒரு கன்றுகளெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க, ஒட்டுக்கட்டின கன்றுகளை வாங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா விவசாயிகள் ரொம்ப முன்னோடி விவசாயிகள். அவங்களும் இந்த ஒட்டுக்கட்டுற காய்கறி பயிர்களை தான் அவங்களோடது நடுறாங்க இப்போ எல்லாம். அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ் அந்த மாநிலத்திலையும் நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து இந்த ஒட்டுக்கட்டுதல் தொழில்நுட்பம் பாப்புலராக தெரிஞ்சிருக்குது. அவங்களும் இந்த பயிர்களை வாங்கி நடுறாங்க. போன வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் வெண்டையில் ஒரு ரகம் வெளியிட்டிருக்கோம், தக்காளியில் ஒரு ரகம் வெளியிட்டிருக்கோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு அதில் கோசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரகத்தை வந்து வெளியிட்டிருக்கோம். அடுத்த வருஷம் நாங்கள் வந்து ஒரு வெங்காய ரகத்தை வெளியிடலாம் அப்படின்றதுக்கான ஆராய்ச்சியில் இப்போ இருக்கோம். சின்ன வெங்காயம் வந்து அதுக்குன்னு ஒரு 3 பருவ காலங்கள் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் பயிரிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதில் முக்கியமான விஷயம் சேமிப்பு. ஸோ அதில் இருக்க பிரச்சனைகள் எல்லாருமே நம்ம தெரிஞ்சது தான். ஒரு காற்றோட்டமான சூழலில் அதை சேகரித்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வெங்காயத்தோட வாழ்நாளை நம்மளால் அதிகப்படுத்த முடியும். இந்த ஒட்டுக்கட்டுற தொழில்நுட்பம் கத்திரியில் நல்லா போயிட்டுருக்குதுங்க. இப்போ தக்காளிலையும் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது தவிர மிளகாயில், அதுக்கப்புறம் கொடி வகை காய்கறிகள், வெள்ளரி, பூசணிக்காய் அந்த மாதிரி காய்கறிகள்லையும் இந்த தொழில்நுட்பத்தில் நாங்கள் ஆராய்ச்சிகள்லாம் மேற்கொண்டிருக்கோம். ஸோ அதுலேயும் இந்த டெக்னாலஜி வந்து நல்லபடியாக போயிட்டுருக்குதுங்க. எல்லா பயிர்களை போல தான் இதுக்குன்னு தண்ணி அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் நம்ம விடுற தண்ணியும் உரங்களையும் இந்த வேர்ச்செடி ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அது வந்து நல்ல உறிஞ்சி மேலே வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் இந்த தொழில்நுட்பம். வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பரவக்கூடிய வகையில் இருக்கும். நல்லா பரவி அந்த உரங்களையும் நம்ம கொடுக்குற உரங்களையும் அந்த நீரையும் எடுத்து செடிக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதில் வேஸ்ட் ஆகாது அதிகமாக.